சரக்கு பாட்டில் கத்தரிக்கோல் விஜய் பைக்குள் வந்தது எப்படி? வெளியான உண்மை. கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இப்போது 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 14 முதல் 16% வரை வாக்குகளை பெறும் என்று கணிப்புகள் கூறுகின்றன. விஜய் கட்சி வாங்கும் ஓட்டுகள் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் வருகிற தேர்தலில் விஜய் தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பல விமர்சனங்களில் சர்ச்சைகளில் சிக்கி பேசுபொருளாக மாறி வருகிறார். அவர் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து திமுக மீதான எதிர்ப்பு அரசியல், பாஜகவை கொள்கை எதிரி என்று குறிப்பிட்டது. இதற்கிடையே கரூர் சம்பவம், சமீபத்தில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் வழக்கு, த்ரிஷாவுடன் விஜய் காட்டும் நெருக்கமான தொடர்பு என ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு சர்ச்சை அவரை சுற்றி சுற்றி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் விஜய் கரூர் சம்பவம் குறித்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றார். அப்போது அவரது கைப்பையில் கத்தரிக்கோல் வைத்திருந்தார் என்பது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் விஜய் கைப்பையில் கத்தரிக்கோல் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்து ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதுகுறித்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகின்றது. இந்த வழக்கு விசாரணைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவ்வப்போது டெல்லிக்கு நேரில் சென்று வருகிறார். முதலில் ஜனவரி 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் டெல்லியில் ஆஜரானார். அதன் பிறகு ஜனவரி 19ஆம் தேதி ஆஜரானார். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜய்க்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதற்காக கடந்த 14ஆம் தேதி தனி விமானம் மூலம் விஜய் டெல்லிக்கு செல்ல இருந்தார். அப்போது விஜயின் கைப்பையில் கத்தரிக்கோல் வைத்திருந்ததால் விமானி விமானத்தை இயக்க மறுத்தார். இதனால் பல கட்ட சோதனைகளுக்கு பின்னர் விஜய் விமானம் மூலம் டெல்லி சென்றார். இந்த நிலையில்தான் விஜய் கத்தரிக்கோல் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கூறியதாவது: விஜய் ஒரு கத்தரிக்கோலும் அவருடன் இருந்த ஆதவ் அர்ஜுனா கையில் ஒரு சரக்கு பாட்டிலுடன் இருந்தார் என்று இந்த விஷயம் அனைவராலும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. விஜய் கத்தரிக்கோல் கொண்டு சென்றதற்கு ஜோதிடம் ஒரு காரணமாக இருக்கலாம். சில ஜோதிடர்கள் இது போன்ற பொருட்களை நம்முடன் வைத்திருந்தால் எந்த காரியமும் வெற்றி அடையும் என்று சொல்வார்கள். அப்படி விஜயிடம் கத்தரிக்கோலை வைத்திருந்தால் சிபிஐ விசாரணை வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லி இருக்கலாம். அதற்காக விஜய் கத்தரிக்கோலை கைப்பையில் எடுத்துச் சென்றிருக்கலாம். இதை பெரிய அளவில் சர்ச்சையாக்கி உள்ளனர். விமானத்தில் சரக்கு பாட்டில் வைத்திருப்பதை அது ஏதோ தேச துரோகம் போல சித்தரித்தார்கள். விமான நிலையத்தில் செக்கிங்கை முடித்துவிட்டு சென்றால் அங்கேயும் மதுபானம் இருக்கும், வாங்கிக் கொண்டு விமானத்தில் பயணிக்கலாம். அப்படி இருக்கும் போது பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தனி விமானத்தில் பயணிப்பவர்கள் மதுபான பாட்டிலை வைத்திருந்ததில் என்ன தவறு இருக்கிறது என்றும் அந்த பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார்.